ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோ என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ப்ரெக்னன்சி ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போடும்போது நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் காட்டுங்க. பிகாஸ் நான் வந்து சொல்லியிருந்தால எனக்கு வந்து கேர்ள் பேபி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் காட்டுங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி ஸ்கேன் ரிப்போர்ட் தான் வந்து காட்ட போகிறேன். என் ப்ரெக்னன்சியில் நான் எடுத்த ஒரு 4-5 ஸ்கேன், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்கேன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்லி ப்ரெக்னன்சி ஸ்கேன். ஸோ நமக்கு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகி 6 வீக்ஸ்லேருந்து எடுப்பாங்க இந்த ஸ்கேனு. ஸோ என்னோடய லாஸ்ட் எல்எம்பி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா November 21. ஸோ வந்து எல்எம்பி படி எனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேபியோட க்ரோத் வந்து 7 வீக்ஸ் 6 டேஸ் இருக்கணும். ஸோ வந்து என்னோடய எஸ்டிமேட்டட் டெலிவரி டேட் வந்து August 28 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, 2022 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கேனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கண்டிஷன் வந்து குட்டாக இருக்குது, சிங்கிள் ஜெஸ்டேஷனல் சாக் வந்து நோட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்புறம் ப்ரெசன்ஸ் ஆஃப் யோக் சாக் அண்ட் எம்ப்ரியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெஷர்மெண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேபி வந்து 13.29 mm இருக்காங்க. அதாவது வந்து 7 வீக்ஸ் 4 டேஸ்க்கு வந்து கரெக்டாக க்ரோத் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ நம்மளோட பேபியோட ஹார்ட் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 148 இருந்திருக்கு எனக்கு. ஸோ மற்றது எல்லாமே வந்து நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆக்சுவலி வந்து நம்மளுக்கு லாஸ்ட் பீரியட் டேட் படி வந்து டெலிவரி டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 ஆகஸ்ட்டு. பட் ஸ்கேன் படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிங்கிள் லைஃப் இன்ட்ரா யூட்ரின் ஜெஸ்டேஷன் கரஸ்பாண்டிங் டு 7 வீக்ஸ் 4 டேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பேசிக்கான ஸ்கேன் தான். ஸோ இது முடிச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து என்டி ஸ்கேன் வந்து எடுக்க சொல்லுவாங்க. என்டி ஸ்கேன் எப்போ எடுக்க சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு 12th வீக்லேருந்து எடுக்க சொல்லுவாங்க. ஸோ நான் எடுத்தது வந்து 15ஆம் தேதி எடுத்திருக்கேன், February 15ஆம் தேதி எடுத்திருக்கேன். எனக்கு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனது வந்து December 22. ஸோ அதுக்கப்புறம் February 15 எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஸ்கேன் வந்து ஒரு 12th வீக் 13th வீக் அப்படி எடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. பிகாஸ் இதில் வந்து 12th வீக் தான் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதில் எல்லாமே நார்மல் தான் போட்டிருக்கு. அதே மாதிரி பேபி வந்து 57.92 mm இருக்காங்க, காரஸ்பாண்டிங் டு 12 வீக்ஸ் 2 டேஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. வந்து க்ரோத் இந்த வீக்குக்கு எவ்வளோ இருக்கணுமோ கரெக்டாக வந்து 12 வீக்ஸ் 2 டேஸ் இருக்காங்க. அப்படியே வந்து இந்த ஹார்ட் பீட் வந்து நோட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஹார்ட் பீட் எவ்வளோ இருந்துச்சுன்னா 144 அப்படி இருந்திருக்கு. ஸோ வந்து சர்விக்கல் லென்த் வந்து 3.1 இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்டர்னல் ஓஎஸ் க்ளோஸ்ட், மற்றது எல்லாமே வந்து எனக்கு நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு இந்த ஸ்கேனில் தான் வந்து பேபி வந்து கரெக்டாக தெரிஞ்சாங்க. இம்ப்ரெஷனில் வந்து கரெக்டான வீக்குக்கு கரெக்டான க்ரோத் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. எனக்கு இந்த ஸ்கேனில் தான் வந்து பேபி வந்து கரெக்டாக தெரிஞ்சாங்க. இதிலலாம் வந்து அவ்வளோவா தெரியல எனக்கு. ஸோ கரெக்டாக 3rd மந்த் வந்து இந்த என்டி ஸ்கேன் எடுக்கும் போது கரெக்டாக பேபி வந்து தெரிஞ்சிருக்காங்க. கரெக்டாக அந்த ஷேப் அழகாக உட்காந்துருக்காங்க, படுத்திருக்காங்க. ஸோ இதில் தான் எனக்கு கரெக்டாக தெரிஞ்சுது. ஸோ எனக்கு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 5th மந்தில் வந்து அனாமலி ஸ்கேன் எடுப்போம் இல்லையா, அந்த ஸ்கேனு. ஸோ இந்த ஸ்கேன் எப்போ எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21st வீக்கில் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டி ஸ்கேன் வந்து நான் 15th February எடுத்திருக்கேன். இந்த அனாமலி ஸ்கேன் வந்து April 19th எடுத்திருக்கேன். ஸோ இது நம்ம எடுக்கிற ஸ்கேன்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து இந்த அனாமலி ஸ்கேன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக வந்து 21 வீக்ஸ் 2 டேஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்புறம் நார்மலாக வந்து சிங்கிள் லைவு செஃபாலிக், எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே செஃபாலிக் ப்ரெசன்டேஷனில் தான் இருந்தது. ஸோ 5th மந்த்லேருந்தே பாப்பா வந்து செஃபாலிக்கில் தான் இருந்தாங்க. ஸோ ரெகுலர் கார்டியாக் ஆக்டிவிட்டி சீன் போட்டிருக்காங்க. பட் ஆனால் எவ்வளோ இருந்தது அப்படின்னு சொல்லி போகல. ஸோ ஈவினிங் டாக்டர்கிட்ட கேட்டும்போது நீங்கள் பயப்படாதீங்க, ஹார்ட் பீட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு திருப்பி வச்சு காமிச்சாங்க. அப்போ வந்து அரௌண்ட் 162 அப்படி இருந்தது நான் நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை கரெக்டாக. ஆனால் 160 அப்படி அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. ஸோ ப்ளசண்டா பொசிஷன் வந்து ஆன்டீரியராக இருக்குது. லோவர் எட்ஜஸ் 2.4 cm ஃப்ரம் த ஓஎஸ். லிக்வேர் வந்து அதாவது தண்ணி வந்து அடிக்வேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்பிளிக்கல் கார்ட் ஷோ ட்ரிப்பிள் லியூமென் வித் நார்மல் ஃப்ளோ பேட்டர்ன், நார்மல் தான். சர்விக்கல் லென்த் வந்து 3.3 இருக்குது, இன்டர்னல் ஓஎஸ்எஸ் க்ளோஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ மற்றதெல்லாம் வந்து எல்லாமே எனக்கு வந்து அனாமலி ஸ்கேனில் வந்து கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதில் வந்து பேபியோட வெயிட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 417 கிராம் ப்ளஸ் ஆர் மைனஸ் 61 கிராம்ஸ் வந்து இருக்கும். அதாவது 61 கிராம் கூடயும் இருக்கலாம், 61 கிராம் கம்மியாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5th மந்தில் இந்த மாதிரி பேபியோட வெயிட் வந்து நார்மல் தான்.
நம்மளுக்கு அந்த அனாமலி ஸ்கேனில் வந்து எல்லா பாடி பார்ட்டுமே வந்து ஒன்று ஒன்றா வந்து கரெக்டாக பார்ப்பாங்க. ஹெட்டு, ஃபேஸு, நெக்கு, ஸ்பைனு, ஹார்ட்டு, அப்டமோனு, எக்ஸ்ட்ரீமிட்டிஸ். லாஸ்ட்டாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வந்து எனக்கு 21 வீக்ஸுக்கு க்ரோத் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு இதில் வந்து பெருசாக எல்லாருமே வந்து அனாமலி ஸ்கேனில் வந்து பேபிலாம் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் வந்து பார்ட் வந்து எல்லா பார்ட்டுமே வந்து பேபியோட பார்ட் எல்லாமே வந்து தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் எனக்கு ஒன்று கூட தெரியல. எனக்கு ஆக்சுவலி என்டி ஸ்கேனில் தெரிஞ்ச அளவுக்கு கூட இந்த இதில் தெரியல. ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து 7th மந்த் வந்து நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். ஸோ நான் வந்து சென்னையில் தான் பார்த்தேன். அவ்வளோ நாள் வந்து 5 மந்த்ஸ் வரையும் வந்து ஃபுல்லாக வந்து நான் வந்து ஸ்கேன்ஸ் எல்லாம் வந்து பெங்களூரில் தான் எடுத்தேன். ஸோ 7th மந்த்துக்கு அப்புறம் வந்து சென்னை போயிட்டதுனால சரி சென்னையில் வந்து ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க, க்ரோத் ஸ்கேனு. ஸோ இது எந்த டைமு, இப்போ இது வந்து எப்போ எடுத்திருக்கேன் அப்படின்னா, இந்த க்ரோத் ஸ்கேன் வந்து June 27 அப்போ எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு ஆகஸ்ட்டில் வந்து டெலிவரி டேட்டு. ஜூலை, ஆகஸ்ட் 2 மந்த் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 7th மந்தில் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து 3rd ட்ரைமெஸ்டர் ஸ்கேன் வந்து 7th மந்தில் எடுத்திருக்கேன். ஸோ 31 வீக்ஸ் 1 டே இருக்கணும் க்ரோத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னோடய டெலிவரி டேட் வந்து அகைன் வந்து 28ன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்எம்பியில் அதாவது லாஸ்ட்டு பீரியட் சைக்கிள் வச்சு பார்க்கும்போது எனக்கு ஆகஸ்ட் 28 தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த ஸ்கேனில் வந்து பேபி க்ரோத் வச்சு பார்க்கும்போது என்னோடய டெலிவரி டேட் வந்து 24th ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து பேபியோட வெயிட் வந்து 7th மந்தில் வந்து 1759 கிராம்ஸ் இருக்காங்க. ஸோ அரவுண்ட் 1 கிலோ 700 கிராம் கிட்டே இருக்காங்க. ஸோ மற்றது எல்லாமே நார்மல் அப்படின்னு தான் சொல்லி போட்டிருக்காங்க. லிக்விட் வந்து 16 சென்டிமீட்டர் அடிக்வேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹார்ட் ரேட் வந்து 164 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நார்மல் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு 9th மந்த் ஸ்டார்டிங்கில் அகைன் வந்து இன்னொரு ஸ்கேன் எடுக்கிறாங்க. இந்த ஸ்கேன் எப்போ எடுத்துருக்கோன்னா ஆகஸ்ட் வந்து 4th எடுத்துருக்கோம் நம்ம. ஸோ இந்த ஸ்கேன் வந்து ஆகஸ்ட் வந்து 4ஆம் தேதி எடுத்திருக்கோம். அகைன் வந்து எடுக்க சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 36 வீக்ஸ் 4 டேஸ் கரெக்டாக எனக்கு. ஸோ அது எல்லாமே வந்து நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து இதில் தான் வந்து பேபி வெயிட் வந்து 3 கிலோ அப்படி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3 கிலோ கரெக்டாக வந்து 3 கிலோ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது 9th மந்த் ஸ்டார்டிங்கில். ஸோ 9th மந்த்துக்கு மேலே தான் வந்து பேபியோட க்ரோத் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் பேபி வெயிட் அதிகமாக இருக்கீங்க ஜாஸ்தியாக இருக்கீங்க அப்படி சொல்லி பயமுறுத்தி விட்டுட்டாங்க. ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் கம்மியாகவே சாப்பிட ஆரம்பித்தேன். அப்புறம் பேபி வந்து லாஸ்ட்டில் வந்து பிறக்கும் போது 3 கிலோ தான் இருந்தாங்க. இதை வந்து ஸ்கேனில் ஏதோ தப்பாக சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போவுமே வந்து என் பேபி வந்து செஃபாலிக் ப்ரெசன்டேஷனில் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளாசண்டா வந்து ஆன்டீரியரு. ஸோ நான் இதே முன்னாடி ஸ்கேனில் சொல்லலை அப்படின்னா அதுலேயும் இருக்கிறது தான் இதுலேயே வந்து இருக்குது. ஸோ ஸ்பைன் டுவர்ட்ஸ் மேட்டர்னல் ரைட் சைட் 3rd ட்ரைமெஸ்டர் ஸ்கேன் ஒன்லி லிமிட்டட் ஃபெட்டல் அனாட்டமி குட் மீ ஸ்டடிட். ஆனால் கொஞ்சம் 3rd ட்ரைமெஸ்டர்னால கொஞ்சம் லிமிட்டடாக தான் வந்து காட்ட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நோ எவிடன்ஸ் ஆஃப் கார்ட் அரவுண்ட் த நெக் அட் த டைம் ஆஃப் ஸ்கேன்னா வந்து நம்மளோட அந்த கொடி சுற்றிக்கும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பேபிக்கு வந்து கொடி சுற்றலை கரெக்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோன் வந்து குட்டு. லிக்விட் வந்து ஸோ தண்ணி வந்து 13.2 சென்டிமீட்டர் அடிக்வேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹார்ட் ரேட் வந்து 133 ரெகுலர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து 36 வீக்ஸ் 5 டேஸ்க்கு வந்து பேபி கரெக்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ப்ரெக்னன்சி டைமில் எடுத்த 5 இம்பார்ட்டன்ட் ஸ்கேன் வந்து என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட காமிச்சிட்டேன். ஸோ இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் வச்சு தான் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் பார்த்து நம்மளுக்கு கண்டிப்பாக கேர்ள் தான் பிறக்கும் பாய் தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஒவ்வொருத்தருக்கு கண்டிப்பாக வந்து டிஃபர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.